உலகத்திலே நாம் எத்தனையோ பாவங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். காலையிலிருந்து மாலை வரைக்கும் எவ்வளவு பாவம் செய்கிறோம். இந்த பாவத்துக்கு பரிகாரம் தான் இஸ்திக்ஃபாராக இருக்கிறது, பாவ மன்னிப்பாக இருக்கிறது. பாவக்கரைகளோடு அல்லாஹ்வை நாம் சந்திக்க கூடாது சகோதரர்களே. அதனால் நாம் இஸ்திக்ஃபார், பாவ மன்னிப்பு தேடிக்கொண்டே இருக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னால இஸ்திக்ஃபார், பாவ மன்னிப்பு செய்வார்கள். பாவ மன்னிப்பு அல்லாஹ்விடத்திலே கேட்பார்கள். அல்லாஹும்ம அன்தஸ் ஸலாம் வ மின்கஸ் ஸலாம் தபாரக்த யா தல் ஜலாலி வல் இக்ராம். யா அல்லாஹ், நீ சலாம் ஆவாய், பாதுகாப்பு உன் மூலமே இருக்கிறது, நீ பரக்கத்து பொருந்தியவனாக இருக்கிறாய், சங்கமிக்கவனாக இருக்கிறாய் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே முறையிடுவார்கள். நாம் உலகத்திலே எவ்வளவுதான் பாவம் செய்தாலும் அந்த பாவத்தை அல்லாஹ் மன்னிப்பவனாக இருக்கிறார். உலகத்தில் ஒரு மனிதன் வானத்திலிருந்து பூமி வரைக்கும் பாவம் செய்கிறான், அந்த பாவத்தையும் அல்லாஹ் மன்னிப்பவனாக இருக்கிறார். அதனால் அல்லாஹ் என்னுடைய பாவத்தை மன்னிப்பான் என்ற நம்பிக்கையில் அல்லாஹ்விடத்திலே கேட்டால் அல்லாஹ் அதை மன்னிப்பவனாக இருக்கிறார். அதனால் அடிக்கடி அல்லாஹ்விடத்திலே இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும், பாவ மன்னிப்பு தேட வேண்டும். தன்னிடவராக இருந்தால் அல்லாஹும்மக்ஃபிர்லி என்று அல்லாஹ்விடத்திலே நாம் கேட்க வேண்டும் சகோதரர்களே. அல்லாஹ் மன்னிப்பவனாக, இரக்கமுள்ளவனாக, கருணை உள்ளவனாக, பாசம் உள்ளவனாக இருந்து கொண்டிருக்கிறான். அடியார்களோடு இரக்கமுள்ளவனாக இருக்கிறான். நம்மளோடு அல்லாஹ் இரக்கமுள்ளவனாக இருக்கிறான் என்ற நம்பிக்கை உள்ளத்திலே கொண்டு அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேட வேண்டும். அல்லாஹ் மன்னிப்பவனாக இருக்கிறான் சகோதரர்களே.